ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோவோடைய சும்மா சின்ன ரிவ்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் போட்டுக்கோங்க, வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு செய்தி. நடிகை சங்கீதா, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி, ஏன்னா நடிகைன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, அப்படி தான் போடுறானுங்க. டேய், நடிகை கிடையாது அவங்க, விஜயோடைய மனைவி, இவர் தான் நடிகர். சரியா? நடிகைன்னா அது த்ரிஷா. சரியா? இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊதி பெருசாக்குறானுங்க. இதனால் விஜயோடைய வாழ்க்கையே போயிடுச்சு, விஜயெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அரசியலில் நிற்க முடியாது, பெண்கள் வாக்குகள் வந்து வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய தகவல்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி, என்ன வழக்கு அவங்க மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. சரி, சங்கீதா அவர்கள் விஜயை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கடுத்து அவங்க வாழ்ந்தாங்க. அப்புறம் வந்து விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் இணைந்து வெளியே சுற்றுற மாதிரிலாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து வெளியாச்சு. கீர்த்தி சுரேஷ் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே வரும். இப்போ நீங்கள் அஜித் எடுத்துட்டிங்கன்னா ஹீரா கூட சுற்றிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்துச்சு போனோட்டம். அதாவது முந்தின ஒரு காலகட்டத்தில். அடுத்து வந்து நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து இல்லாததே கிடையாது. கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பர்சனல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இங்கே வரல. ஓகே, அது தவறு தான் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்காக விஜய் அவர்கள் மட்டும்தான் தவறு பண்ணியிருக்காரு, அதனால் தாவகாக்கு ஓட்டு வந்து வராது, ஓட்டு வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த மனுவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஜயோடைய மனைவி, அதாவது விஜய் அவர்கள் ஒரு நடிகையே வந்து பகிர்ந்தாங்க ஒரு ஃபோட்டோவை, அந்த மாதிரி அவரோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி. அதற்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, ப்ளஸ் வந்து அதை கண்டிக்கவும் இல்லை. ஏன் அப்படி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு. நானும் என் மகனும் அவமானப்பட்டோம் இதனால். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த மன உளைச்சலேருந்து வெளியே வர முடியல. இப்போ நான் அந்த நடிகையோடைய பேரை நான் வெளியிட மாட்டேன், ஏன்னா அது ஒரு மைலேஜ் மாதிரி ஆயிடும் அந்த நடிகைக்கு, அது வேண்டாம். அது இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக அவங்க ஒரு மேட்டர் சொன்னாங்க. சிம்பிளான ஒரு விஷயம்தான். இனிமேல் அவன் ஏதாவது வந்தான் அப்படின்னா, என்கிட்ட பேசினான் அப்படின்னா அவ்வளோதான். இனிமேல் அதை நான் வெளியிட நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த கோர்ட்டில் இன்னும் போகிறப்ப ஏதாவது வந்து பிரச்சனை நடந்துச்சு, இல்லை என்னுடைய பேருக்கு இன்னும் களங்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த பேரை வெளியிடுவதில் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சரி, ஓகே, அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்து இருக்கு போல, அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு இருக்குன்ட்டு. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலே முடிஞ்சிடும், இன்னும் 2 மாதத்துல முடிஞ்சிடும். புது கட்சி யார் ஆட்சி அறிக்க போகிறா அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு குரூஷியலான டைமில் விஜயோடைய வாக்குகள் அப்படிங்கிறது சரியாக போகுது. ஏன்னா இது வந்து பர்சனல் எஃபெக்ட்டு. மனைவியோட வாழல அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து பெண் ஓட்டு வந்து வராது, நம்ம மனைவி ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி. அதனால் அது விஜய்க்கு வந்து பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ப்ராப்பராக மக்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உண்மையிலே கோவப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வட்டம் வந்து கருணாநிதி ஆட்சி இருந்திருக்காது. ஓகே, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி இருந்திருக்காது. இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சீமான் எடுத்துக்கோங்க. சீமான் அவர்கள் சிக்காத இது இருக்கா என்ன? இருக்குது. ஸோ அவருக்கு ஓட்டு என்ன குறைஞ்சிச்சா? இல்லை. டிஎம்கே எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான். ஏடிஎம்கேல எந்த ஒரு பழக்கமும் இல்லையா அவனுக்குமே? யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே இதில் சிக்கியிருக்காங்க. சிக்கி மாட்டி சின்ன பின்னமாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருந்திருக்கோம். நாம் அதை சொல்லவும் செஞ்சுருக்கோம். ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேசியிருக்கோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டாக அவங்களும் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த காலத்தில் நான் போனேன் சொல்லி சீமான் அவர்களே அதை ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து இயல்புன்னு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, பண்ணுறாங்க. அதுக்காக விஜயோடைய வாக்குகள் சரியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறார் தமிழக மக்களுக்கு அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையினால் அவங்க கட்சியில் பெருசாலாம் கொள்கை கிடையாது, நம்மளே விமர்சிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இது ஓட்டு அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா 100% அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க, என்ன இது இப்படி பண்ணிட்டாரே, நம்ம வந்து நன்மை வச்சுருந்தோன்ட்டு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் யோசிப்பாங்க. அதுக்காக இந்த ஓட்டை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போனா வந்து டிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது, சீமான் அவர்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துருக்க முடியாது. அப்படி கிடையாது. அது வேறு பர்சனல்
வந்து நீங்கள் பெர்சனல் தான் வச்சு பண்ணணும். இது வந்து அரசியல்ல. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த ஓட்ட கன்வெர்ட் பண்ணுதோ, இல்ல கன்வெர்ட் பண்ணலையோ அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஸோ இந்த தெளிவு வந்து மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க திருப்பி வந்து இது வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அந்த மாரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே. தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல நம்ம கருத்து இப்ப தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து இப்ப அரசியல் சூடு பிடிக்கிற இந்த தருணத்துல விஜய்க்கு வந்து வாக்குகள் இருக்கு. அவர் வந்து ஒரு மிக சக்தி ஒரு பெரிய சக்தியாக வருவார். அவரெல்லாம் வந்து தூய சக்தி அப்படின்ற மாரி சொல்லி பயங்கரமா பிம்பம் இருந்ததுல்ல, அது கண்டிப்பா உடையும். வாக்குகள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம போயிரும், ஒண்ணுமே வராது அப்படின்ற மாரியான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. ஆனா பின்னடைவு இருக்க தான் செய்யும். பட் அது வந்து ரொம்ப சின்னமா ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப சூடா இந்த டாபிக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால, நம்ம இத பேச வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால நம்ம வந்து பேசுறோம். ஸோ நமக்கு விஜயோடைய கொள்கையில, கட்சியில இதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் டிஎம்கே எதிர்ப்புங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால, ஓகே, ஓகே. சப்போர்ட் நான் சொல்ல மாட்டேன். பார்ப்போமே என்ன பண்றாங்கன்ட்டு. இந்த வட்டம் அவங்க பண்ண முடியலன்னா, அடுத்து என்ன பண்றாங்க, எப்படி மூவ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுல வந்து விஜய் தீய சக்தி ஆயிட்டாரு. இவ்வளவு நாள் தூய சக்தியா இருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கை வந்து இப்படி போனதுனால பெர்சனல் லைஃப் வந்து விஜய் அவ்வளோதான் நாசமா போயிருவாரு. இந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையே போயிடுச்சு அவருக்கு அப்படின்ற மாரி சொல்றதெல்லாம் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. அடுத்து இன்னைக்கு பார்வதியுடைய ஃபேன்ஸ்க்கு பிக் பாஸ் தமிழோடைய அப்டேட் தான் இது. முத்து என்கிற காட்டான் அப்படின்ற மாரி ஒரு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹாட்ஸ்டார்ல. பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. அதுல பார்வதி எங்கன்னு அந்த படத்துல விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காராங்கிறது மட்டும் கேட்கல எவனுமே. இல்ல என்னடா பார்வதி காணோம், பார்வதி நடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. பார்வதி எங்க காணோம், எங்களுக்கு எங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடேய் இது டீசருங்கிறப்ப அப்படி தான் கட் பண்ணியிருப்பாங்க. மெயின் கேரக்டரா இருந்தாலும் படத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இது வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ரோல் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப பயங்கரமா பதறாதீங்க. பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் விஜய் சேதுபதி படத்திலே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரெட் கார்டு குடுத்திருந்தாலும் அது வேற, இது வேற அப்படின்றத காமிச்சுட்டாங்க. ஏன்னா அது கேம். அதோட முடிஞ்சிருச்சு. இது லைஃப். எப்படி அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து அவங்க சிந்தனைகள், அதுக்கடுத்து அவங்க எண்ணங்கள் வந்து போகும் அப்படின்றதுனால அது எப்படினாலும் போட்டும். நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் பார்வதிக்கு. இன்னைக்கு அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ் கார் எடுத்துட்டு போயிருக்காரு ஜம்முன்னு. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் சொல்லல. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க ஜாலியா பேசிட்டு, அதுக்கடுத்து பார்வ எங்க? அங்கேயும் கேட்குறாங்க. பார்வ கூட்டு போனீங்களா? ஏய் அவங்க கொஞ்சம் பிரீத் பண்ண குடுங்கடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் சின்ன பசங்கலாம் ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அது ஏதோ ஒரு சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட்டு போயிருப்பாரு போல தெரியுது. உடனே அங்கேயும் பார் இல்லையா நம்ம பசங்க உள்ள வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் யார்ரா நீங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த 50th ஷோ. இந்த 50 ஷோல இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே இல்ல. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு டாஸ்க் வச்சாய்ங்க. என்னன்னா, அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல போய் அந்த இது லெட்டர்ஸ் எடுத்து நீங்க அடுக்கணும். அடுக்கிட்டு அது யார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிச்சு காட்டணும் அப்படின்ற மாரி இந்த சைடுல இருக்கவங்க. அது கரெக்ட்டா சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் நம்ம ஒட்டணும். இப்ப இந்த சைடு ஸ்ருதிகா மாரி நடிக்கிறாங்கன்னு வைங்களேன். நடிக்கிறாங்க அப்படின்னா, அத அப்படியே எடுத்து அவங்க ஒட்டுவாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பேர. அது எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்க. அது ஒரு டாஸ்க். அப்புறம் அந்த பால் கரெக்ட்டா போடணும்ல. ஒரு கப் இருக்கும். அந்த பால தூக்கி போடணும் ஒரு இதுல. அந்த மாரி ஒரு டாஸ்க் வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுலயும் வந்து நல்லா வாய்க்கிலேயே 2 பேர் பேசினாங்க. கிருஷ்ணாவும் சித்தார்த்தும். 2 பேரும் போய் கேவலம் விளையாண்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு அந்த 2 தான். அப்புறம் இந்த வன்சஸ் இருக்கார்ல, அவர பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஃபாலோவர்ஸு, கரண் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஃபேன்ஸு. ஸோ ஃபேன்ஸ் தான் வந்து பெட்டரு. ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு. அது உண்மதான். ஃபாலோவர்ஸ் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு போயிருவான். ஃபேனுங்கிறது கண்டிப்பா கரண் எப்படினாலும் அது வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அத கரெக்ட்டா பேசியிருந்தாரு. அப்புறம் ஸ்ருதிகா கரண் கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, என்ன மாரி நடிச்ச அந்த ஸ்விம்மிங் பூல் டாஸ்க்ல ஸ்ருதிகா மாரி நடிச்சிருப்பாங்க. ஊர்வசி. அவங்க என்ன மாரி நடிக்காம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாங்கல்ல அப்படின்னு. அப்ப நீ நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறியாங்கிறாரு. ஏம்மா நான் நடிக்கிறேன்னு சொல்லலையா? நான் சொல்றது உண்மையா இருக்கான்னு சொல்லி கேட்டேன். மனிஷா சொல்றாங்க. பாரு நீ இவள பத்தியே பேசி கரணால நீ எலிமினேட் ஆக போற ஸ்ருதிகா அப்படின்ற மாரி பேசுறாங்க. கரண்னா எலிமினேட் ஆனா நான் சந்தோஷமா போவேன் அப்படின்ற மாரி ஸ்ருதிகா சொல்றாங்க. என்னடா அது அப்படின்ற மாரி இருந்துச்சு. அடுத்து இன்னொரு காமெடி தான் காமெடியே. அவங்க தேங்காய் சீனிவாசன் பேத்திங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அத சொல்லிட்டு, அவரு அவ்வளோ படம் குடுத்துருக்காரு ஹிட்டு. எனக்கு நேரமே அமையல. நான் நெப்போ கிட் தான். இருந்தாலும் 4 படமும் நடிச்சேன். 4 படமும் ஃப்ளாப் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா அப்படிங்கிறது தான். மத்தபடி இன்னைக்கு சுவாரஸ்யம் எதுவுமே இல்லங்க. ஓகே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்